அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களின் வாசிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காக தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள ரீடிங் அலாங் ஆப் பற்றியான அனைத்து கருத்துக்களையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதாவது அப்ளிகேஷனை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது, லாங்குவேஜ் எவ்வாறு செலக்ட் செய்வது, ஸ்டோரி எவ்வாறு வாசிப்பது, கிளாக் கோடு எவ்வாறு ரிஜிஸ்டர் செய்வது, ரீடிங் குரூப் எவ்வாறு கிரியேட் செய்வது, அதே போல் ப்ரொஃபைல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக ப்ரொஃபைல் எவ்வாறு கிரியேட் பண்ணுவது போன்ற அனைத்து கருத்துக்களையும் இந்த ஒரு வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீட் அலாங் அப்படின்ற செயலியை எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படின்னு பார்க்கலாமா? உங்களோட அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அதில் ரீட் அலாங் அப்படின்னு தேடுங்க. அதை தேடின அப்புறமா ரீட் அலாங் செயலி மேலே வரும். அதை தொட்ட உடனே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் ரீட் அலாங் அப்படின்ற செயலி பதிவிறக்கம் ஆகிடும். ரீட் அலாங் செயலியை பதிவிறக்கம் செஞ்ச பிறகு ஓப்பன் அப்படின்ற பச்சை கலர் பட்டனை அழுத்தி செயலிக்குள்ளே உங்களால் செல்ல முடியும். இப்போது திரையில் வரும் மொழிகளில் உங்களோட குழந்தைங்களுக்கு எந்த மொழி அவங்க விரும்புகிறாங்களோ அந்த மொழியை உங்களால் தேர்வு செய்ய முடியும். அதன் பிறகு கீழே இருக்க பச்சை கலர் பட்டனை நீங்கள் அழுத்தணும். இந்த செயலி பற்றியும், இந்த செயலி எதுக்காக தகவல் சேகரிக்குது, இது அதை எங்கே பயன்படுத்த போகுது அப்படின்றத பற்றியும் ஒரு விரிவாக்கம் வரும். அதை முழுமையாக வாசிச்சுட்டு அது உங்களுக்கு புரிஞ்ச பிறகு அதை உறுதிப்படுத்துகிற வகையில் கீழே இருக்க பச்சை நிற பட்டனை நீங்கள் அழுத்தணும். மேலே உள்ள வாக்கியத்தை நான் வாசிக்க என்னை தொடவும். Learn to read with me. நீங்கள் இந்த வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா உங்களோட அந்த செயலிக்கு உங்களோட குரலை பதிவு செய்ய அனுமதி அளிக்கணும். போது நீங்கள் வாசிக்கவும். Learn to read with me. இதே போல் குழந்தைகள் சரியாக வாசிக்கும் போது அவங்களுக்கு பரிசாக நாணயங்கள் தருவாங்க. குழந்தைகள் வாசித்து பழகுவதற்கு நீங்கள் உதவ தயார் என்றால் கீழே உள்ள பச்சை நிற பட்டனை அழுத்தவும். உங்களை ரீட் அலாங் உலகிற்கு வரவேற்கிறோம். இங்கு உள்ள கதைகளை உங்கள் குழந்தைகள் வாசித்து மகிழலாம். இப்போ ரீட் அலாங் செயலியில் எப்படி புதிய கதையை சேர்க்கறது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன். ஒரு புதிய கதையை சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட அலைபேசியில் இணைய சேவை இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு உறுதி செஞ்சுக்க வேண்டும். ரீட் அலாங் செயலியோட முகப்பக்கத்தில் இருக்கிற கதைகளை நீங்கள் சேர்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த கதையோட மேலே இருக்க பச்சை நிற குறியீடை அழுத்துங்க. அப்படி அழுத்துனீங்க அப்படின்னா ரீட் அலாங் செயலியில் அந்த கதை பதிவிறக்கம் ஆகிடும். அப்படி ஆனதுக்கப்புறமா அந்த கதையினோட மேலே இருக்க அந்த பச்சை நிற குறியீடும் மறைஞ்சிரும். பதிவிறக்கம் செய்யப்பட்ட இந்த கதையை உங்கள் அலைபேசியில் இணைய சேவை இல்லாத போது கூட நீங்கள் வாசிக்கலாம். அதாவது ஆஃப்லைனில் கூட நீங்கள் எப்போ வேணுமோ அந்த கதையை படிச்சுக்கலாம். இதே போல் உங்களுக்கு விருப்பமான எந்த கதையை வேணாலும் ரீட் அலாங் செயலியில் சேர்த்துக்கலாம். ரீட் அலாங் செயலியில் உள்ள கதைகளில் ஒன்றை தேர்வு செஞ்சு இப்போது சிக்குவந்தான் அப்படிங்கிற கதையை வாசிக்கலாமா? சூரியன் காலையில் கண் விழிக்குது, சிக்குவந்தான். பூனைக்குட்டிகள் சாப்பிடுது, சிக்குவந்தான். நாய்க்குட்டிகள் விளையாடுது, சிக்குவந்தான். மயில்கள் நடனமாடுது, சிக்குவந்தான். சூரியன் தூங்க போகுது, சிக்குவந்தான். சூப்பர், கதையை அருமையாக வாசித்து முடிச்சிட்டீங்க. இப்போ ரீட் அலாங் செயலியோட முகப்பக்கத்தில் இடதுபுறம் மேலே உள்ள 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பார்ட்னர்னு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்னர் கோடை இதில் உள்ளீடு செய்ய முடியும். உள்ளீடு செஞ்சதுமே கீழே உள்ள செக் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போது திரையில் வந்த பார்ட்னர் கோடும் அமைப்போட பெயரும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட செயலியில் வெற்றிகரமாக பார்ட்னர் கோட் இணைக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த 3 லைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆசிரியருக்கானவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள், ரீடிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வாசிப்பு குழுவை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கடைசியாக பாருங்கள் ஒரு அம்புக்குறி இருக்குது. அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணோடனே வாசிப்பு குழுவிற்கான கதைகளின் மொழியை தேர்ந்தெடுக்கவும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ்க்கான குரூப் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நான் தமிழ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்ப அம்புக்குறி கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் வாசிப்பு குழுவிற்கு பெயரிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழுவுக்கு வந்து ஒரு பெயர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து குழுவுக்கு வந்து என்ன பெயர் கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அம்புக்குறியை டச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் சுய விவரத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய நிர்வாகியின் சுய விவரத்தை உருவாக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய பெயர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பெயரை வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் படத்தை ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃபி ஃபோட்டோவை நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ படத்தை ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து அலோவ் பண்ணிடுங்க. உங்களை செல்ஃபி எடுக்க இங்கே தட்டுங்க. செல்ஃபி எடுக்க இங்கே தட்டுகன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களை செல்ஃபி எடுக்க இங்கே தட்டுங்க. அற்புதம். இந்த படத்தை பயன்படுத்துறதுக்கு பச்சை பட்டனை தட்டுங்க. வந்த உடனே கீழே இருக்கக்கூடிய இந்த பச்சை பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான பேர் எல்லாமே வந்திருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு அம்புக்குறி வந்திருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான 3 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வாசிப்பு குழு கற்க கல்வி உருவாக்கப்பட்டது, அதன் நிர்வாகின்னு போட்டு உங்களுடைய பெயர் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாசிப்பு குழுவிற்கு சென்று சேருவதற்கு சிறுவர்களை அழைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கீழே ஒரு அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். செயல்பாடு. ஸோ கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழு பேர் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை அலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய மையத்தில் பயிலும் மாணவர்களுடைய பேரண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் அனுப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டுடைய நம்பரை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்து இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அனுப்ப போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிட்டேன். ஸோ சென்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. வாசிப்பு குழுவிற்கு வரவேற்கிறோம். அன்பான பெற்றோரே, உங்கள் பிள்ளையின் ஆசிரியர் நிர்வாகி தமிழ் என்ற வாசிப்பு குழுவை கற்க கல்வியை உருவாக்கி அதில் சேர உங்கள் பிள்ளையை அழைத்துள்ளார். உங்கள் பிள்ளை நன்றாக கற்பதற்கு உதவ தமிழ் ஆசிரியருக்கு இது ஒரு சிறந்த வழியாகும். சேர்வதற்கு ரீட் அலாங் ஆப்பை திறக்க மேலே உள்ள இணைப்பை தட்டவும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மாணவர்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து நீங்கள் இந்த ரீட் அலாங் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்குன்னு அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே அந்த குழுவில் சேர்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். வாசிப்பு குழுவிற்கு உங்கள் பிள்ளை அழைக்கப்பட்டுள்ளார். அதில் ஆசிரியர் நிர்வாகியால் உங்கள் பிள்ளையின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கு உதவ முடியும். ஸோ சரிவார் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழுவில் வந்து அந்த மாணவன் வந்து இணைஞ்சிடலாம். நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மானிட்டர் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்திருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய நேமு ஃபோட்டோ எல்லாமே இதில் வந்திருக்கு. அதுக்கு கீழே பாருங்கள் சுய விவரத்தினை சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோவும் வந்து இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இப்போ நான் ஒரு மாணவரை கூப்பிட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவனுடைய இது வந்து ப்ரொஃபைல் வந்து இதில் வந்துருச்சு. திரும்ப வந்து புதிய விவரத்தை சேர் அப்படிங்கிறத திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு மாணவரை வந்து கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃபி எடுக்க சொல்கிறேன். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த க்ரீன் கலர் டிக் மார்க் வந்து ஓகே பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 மாணவர்களை நான் சேர்த்துட்டேன். மேலே இருக்கக்கூடியது என்னுடைய குரூப். இந்த குரூப்பில் வந்து யாரை வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்க்க வச்சுக்கலாம். கீழே இருக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு மாணவருக்கான ரீடிங் குரூப். இப்போ நான் வந்து முதல் மாணவனுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அந்த மாணவனை வந்து ரீட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த மாணவனுடைய பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகு. இதில் வந்து அந்த மாணவனை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாசிக்க சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த மாமரம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன்.
திரும்ப வந்து நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிடம் வந்துட்டுனா அந்த பையன் வந்து வாசிச்சுட்டு இருக்கிறியா. ஸோ இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்திருக்கு. சேகரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாணவனுக்கு வந்து 28 ஸ்டார் கிடச்சிருக்கு. அடுத்த மாணவன் வந்து 0ல் இருக்கிறியா. இப்போ திரும்ப வந்து 2வது மாணவனை கூப்பிட்டு நான் வாசிக்க சொல்கிறேன். ஸோ அவர்கள் எல்லாருமே வாசிக்கக்கூடிய நிலையை பொறுத்து அவங்களுக்கு ஸ்டார் வரும். இது போல் எத்தனை மாணவர்களை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாணவர்களுடைய வாசிப்பு திறன் எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம்.